இப்படி போய் சொல்ற போது பகவத் சரணத்தை ஸ்மரிக்கணுங்கிறாள். நாரதாதிகள்லாம் கூட்டா ஓடி வரான்கிறாள். பகவத்குணம் கேட்டா ஹிருதயம் உருகணும், சுவாமி அப்படியே உள்ள தெரியணும். அது மாதிரியான ஹிருதய பரிபாகம் வர்றதுன்னா அது ரொம்ப பெரிய புண்ணியத்தாலதான் வரும். அப்படி வரும்படியா பண்ணுவானா அந்த சூதருடைய குடும்பம். அந்த சூதரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள் சூதஜீவ சமா பஹ்வீ, ஆயிரக்கணக்கான வருஷம் நீங்கள் நன்னா இருக்கணும். எஸ்துவம் ஸ்ராவயசீகன, காது வழியா கேட்டு எங்க பாபம் போக முடியா பண்றீங்களே. விஷ்ணுச்சரிதமத்ருதம் சர்வபாரம் புண்ணியம், விஷ்ணுச்சரிதமத்ருதம் அவதாரகதோபேதம் அஸ்மாத்பக்திதஸ்ருதம் சிவஸ்ய சரிதம் திவ்யம் பஸ்மருத்ராட்சயோஸ்ததா சரிதம் திவ்யம் பஸ்மருத்ராட்சயோஸ்ததா. சொன்னேன் எப்படி சொன்னேன் தெரியுமா? விபூதி மகிமே, ருத்ராட்ச மகிமே, பஞ்சாட்சர மகிமே, சிவநாமோ மகிமே, சிவாலய நிர்மாண மகிமே, இதெல்லாம் சொன்னாளா? ரொம்ப மகாபுண்ணியம். சிவா ஹரா பவா மகாதேவா, ரெண்டு எழுத்து தான். சிவா ஹரா பவா இதெல்லாம் சொன்னா பாபம் போயிடுவான். பரமே மகாதேவ் மகாதேவான்னா கோடி பிரம்மஹத்தி தோஷம் போயிடுவான். கோடி துஷ்ட ஸ்திரீகளுடைய சேர்க்கையினாலே ஏற்பட்ட பாபங்கள் போயிடுவான் மகாதேவான்னா. கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யாகமகோடயः சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாதி. மகாதேவ மகாதேவே மகாதேவேச்சயந்தனி வைவஸ்வத மகாராஜ மௌளி சங்குட்டனத்வனி. மகாதேவ மகாதேவ மகாதேவான்னா யமலோகம் பயப்படுமாம், யமதூத்தால் பயப்படுவாளாம். அப்படிப்பட்ட சிவநாம வைபவத்தையும் விபூதி மகிமையும் ருத்ராட்ச மகிமையும், விபூதி தரிச்சுனுட்டா ருத்ராட்சம் தரிச்சுனுட்டா சிவையேவ ரசம்சய. கருத்துல எப்போதும் ருத்ராட்சம் இருக்கணுமா? அவன் ருத்ராட்சம் இருந்ததையான இன்னைக்கு ஆச்சரியால் சொன்னாள். வேற எந்த பீஜத்துக்காவது இது ஒரு வேற இது ருத்ராட்சம்ங்கிறது துவாரம் உண்டான்னா அப்புறமீழ்வாள் ஐஸ்வரி போய் தரிசனம் பண்ணி வச்சா ரொம்ப நாளி ஆயிடுத்து. ராத்திரி பெரியவா படுத்து கூட படுத்துனுட்டா. அவ ஒரு ஒண்ணு உள்ள போனா நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னா பெரியவா உட்காந்துட்டா உடனே வந்திருந்து. இப்ப 4 நாள் முன்னாடி அன்னைக்கு ருத்ராட்சத்தை பத்தி விசூச்சியை பத்தி நான் ஸ்காந்தம் கொண்டு போய் கொடுத்தேன் பெரியவாள்கிட்ட. ஸ்காந்தம் பூர்த்தியாச்சு, 2வது வாரத்தோட பூர்த்தி ஆயிடுச்சு ஜீவராசி கண்டம்னு. அப்ப பெரியவாள் அதுல என்னென்ன இருக்குன்னால் தட்ச காண்டம், உபதேச காண்டம், அதுதான் விபூதி மகிமே, ருத்ராட்ச மகிமே, பஞ்சாட்சர மகிமே, சிவாலய நிர்மாண மகிமே, சிவநாம மகிமே, பிரதோஷ மகிமே, பைரவ விரதம், சோமவார விரதம், எல்லா மகிமையும் சொல்லியிருக்காள். அது எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ பெரியவா சொல்றா, எந்த பீஜத்துக்காவது துவாரம் உண்டா? தொலைபோட்டதான ஒரு விரை ஒண்ணு உண்டுன்னா ருத்ராட்சம் தான். ஆமா போட்டுக்கோ போட்டுக்கோன்னு சொல்லுதான். அந்த துவாரம் போட்டதுனாலேயே கழுத்துல தரிச்சுக்கோ தரிச்சுக்கோன்னு சொல்லுதான். அப்படி ருத்ராட்சத்தினுடைய பெருமை ஒரு பெரிய மனுஷியால் சொல்றாள். 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவாழ்ட்டு போனோம் நாங்க 20 பேரா. எல்லாரும் பரப்பு வந்துட்டோம். என்ன மட்டும் மறுபடியும் கூப்பிட்டா. நான் போனேன் ருத்ராட்சத்தை கையில போட்டு போனா. அது போட்டுள்ளதுலேருந்து நன்னா இருக்கேன். இப்போ 80 வயசு மட்டும் ருத்ராட்சம் ஸ்தனோசக்தி. ருத்ராட்சான் ருத்ரதெய்வத்தியானு பரமேஸ்வரனே அதுக்கு தேவதை. அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். அந்த ருத்ராட்ச மகிமே, விபூதி மகிமே, பரமேஸ்வரனுடைய மகிமே, பஞ்சாட்சர மகிமே. பஞ்சாட்சரம் ஜபம் இல்லைன்னா இந்த பெரியவாள்லாம் பிச்சை பண்ண மாட்டாள், மகான்கள்லாம் ஐஸ்வர்யம் பண்ண மாட்டாள். இப்போ அது மாதிரி விரதம் வச்சிருந்தான்னா பட்டு கிடந்து சாக வேண்டியதுதான். அது தவிர வர வழி இல்லை. பஞ்சாட்சரம் யாரும் ஜபம் பண்றான்? பஞ்சாட்சரம் இல்லைன்னா முந்தி ஸ்ராத்தத்துக்கு சமையல் கூட பண்றது இல்லை. இப்போ ஸ்ராத்தத்துக்கு 5000 ரூம்ல இருந்து வருது தாட்டு. அவன் பஞ்சாட்சரம் ஜபம் தான் பண்றாங்க. பஞ்சாட்சரம் ஜபம் இல்லாதவா சமைச்சா ஸ்ராத்தத்துக்கு சாப்பிடறது இல்லை. அஷ்டாட்சரம் நமக்கு உபதேசம் முன்னாடியே ஆயிடுறது. அன்னைக்கு பெரியவாள் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா ரொம்ப நாளி சொல்லிவிட்டு கடைசியில சொன்னால் நான் இப்படி பேசி 5-6 வருஷம் ஆச்சு உங்கள்கிட்ட. அவ ரொம்ப ரொம்ப அனுகிரகம் பண்ணிவிட்டா. ராத்திரி ரொம்ப நாளி பேசி கொடுத்தா பெரியவாள். சத்தமையர் நாங்க சத்தமையர்லாம் நின்றுட்டு இருந்தா நான் உட்காந்துருந்தேன். அவன் உட்கார மாட்டேன்னுட்டா. ரொம்ப நாளி எனக்கு அனுகிரகம் பண்ணி பேசினாள். அப்படி பஞ்சாட்சரம் ஜபம் இல்லாம இருக்கிறதே இல்லை மிஞ்சி. இப்போ ரொம்ப பேர்களுக்கு பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணோம்னு எண்ணம் உண்டு. கொஞ்ச காலம் போகட்டும்னு வச்சிருக்கேங்கிறார். கொஞ்ச காலம் நீ இருக்க போறது என்ன நிச்சயம்? சாஸ்வதமா இருக்க போறியா? அப்படி நீ இருக்க போறதா இருந்தா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குமா?
அப்படி உனக்கு அப்புறம் நடத்தணும்னே ரொம்ப நாள் இருக்கிறதா இருந்தா ரொம்ப நாள் இல்லாததுனால அந்த கம்பெனி வித்தியாகிட்டு இருக்கு 4 நாள். இப்படி எல்லாம் தாறுமாறா நினைச்சுக்கிட்டு இருக்காள். என்னமோ சாஸ்வதமா இருக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு அப்படி நினைச்சுக்கவே விடாது. பஞ்சாட்சரத்தை ஜபிச்சா சாஸ்வதமா கூட இருப்போம், ரொம்ப நாள் இருப்போம். ஆச்சாரியால் சொன்னால் பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தா பதிம் பசூனாம் பாவயந்தா பரிபிரமந்தா கௌபீனவந்தா கலு பாக்யவந்தா பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தா. பஞ்சாட்சரத்தை ஜபிக்கணும், அப்படி கடக்கத்தை வாங்கி சாப்பிடணும். பரமேஸ்வரன் ஹிருதய கமலத்திலே சந்திரகலாவ தம்சனாய் கங்காதரனாய் உமாகாந்தனாய் தேவதேவனாய் காலகாலனாய் மத்யுஞ்சயனாய் உள்ள பார்க்கணும். இதுக்கு மேல ஒண்ணு உண்டானால் ஆச்சாரியால் அந்த ஜென்மாதான் ஜென்மான் உண்டாள். பஞ்சாட்சரத்தை அவசியம் குழந்தைகள் மேற்கொண்டு ஜபிக்கணும், ஸ்திரீகள்லாம் ஜபிக்கணும், புமான்கள்லாம் ஜபிக்கணும், பிராமணால் எல்லாரும் ஜபிக்கணும். எல்லாரும் ஜபமானம் சொல்றாள் பஞ்சாட்சரத்தை. அப்படிப்பட்ட மகாமந்திரம் பஞ்சாட்சரம். அந்த மகிமையெல்லாம் சொல்லியிருக்காள்.